Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே தமிழ் இலக்கியத்தில் தன்னிகரற்ற கவிஞனாக, புதிய மறுமலர்ச்சி பாவலனாக கொடிகட்டி பறந்து தமிழ் இலக்கியத்தை வார்த்தெடுத்த புதுமை கவிஞன் பைந்தமிழ் தேர்ப்பாகன். அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், மண்டும் மதங்கள் அண்டாத நெருப்பு. அவன் எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதிக்கு நம் SA கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் முன்னிலையில் நடத்துகிற இந்த பிறந்தநாள் விழா முறைப்படி தொடங்குகிறது. அவையை அலங்கரித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவர்களை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பாகவும் நம்முடைய கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்து. நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனர் ஐயா முரளி அவர்களுக்கு நம் கல்லூரியின் சார்பாக அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக இந்த மேடையை அலங்கரித்திருக்கின்றவர்கள் 3 பேர். இருவர் நம் கல்லூரி மாணவியர், ஒருவர் பாரதியின் பாடலுக்கு நடனமாட இருக்கிறார். நம்முடைய 2ஆம் ஆண்டு BCA மாணவி ரக்ஷிதா அவர்களுடைய பரதநாட்டியம் இங்கே இருக்கிறது. அவர் எழுந்து எல்லோருக்கும் வணக்கம் தெரிவிக்குமாறு வேண்டுகின்றோம். பாரதியார் பாடலுக்கும் தமிழ் பாடல்களுக்கும் அவர் நடனமாட இருக்கிறார் பாரதி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு. அதை போலவே பாரதியாருடைய மகாகவி பாரதியாருடைய பாடல்களை பாடுவதற்காக நம்முடைய கல்லூரியினுடைய சின்ன குயில் லித்திகா பாட இருக்கிறார். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றி நாம் அறிமுகம் செய்ய வேண்டும். அவர் MGR நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எல்லா தொலைக்காட்சிகளிலும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி சொல்வதைப் போல நாடறிந்த நற்றமிழ் நாவலர். அவர் பேசினால் தமிழ் கொப்புளிக்கும். பாரதியார் விழா ஒரு தலைப்பு கொடுங்கன்னு அவர் சொன்ன தலைப்பு மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். அந்த தலைப்பிலேயே அவருடைய கவிதைத்துவம், அவருடைய திறன், அவருடைய தமிழ் உணர்வு எல்லாம் வெளிப்படுகிற வகையிலே அந்த தலைப்பிலேயே ஒரு பொயட்டிக் சென்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன் விஜயகுமாரன் என்றார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த தலைப்பிலேயே, அந்த தேர்ந்தெடுத்த பாங்கிலேயே அவருடைய உரை எப்படி இருக்க போகிறது, இது தமிழுக்கு முப்போகம் தருகிற மேடையாக மாற இருக்கிறது. அன்பு என்கிற பெயரை வைத்திருக்கிற பேராசிரியர் சிறப்பு விருந்தினர் அவர்கள் நாடறிந்த நற்றமிழ் நாவலர். பாரதிதாசனை பற்றி அவர் பேசினால் சொற்கள் கூட ஆயுதம் எடுத்து போர்க்களத்துக்கு புறப்பட்டு போகிற அளவிற்கு உணர்ச்சி கொப்பொழிக்க, உச்சரிப்பு தெளிவோடு மிக அழகான கருத்துக்களை நயத்தோடு சொல்லுகிற நாவன்மை மிக்க, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பு மொழிகிற சொல்லை கொண்டிருக்கிற நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை MGR பல்கலைக்கழகத்தினுடைய
தமிழ் துறைக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இருக்கிற பேராசிரியர் நம்முடைய கல்லூரிக்கு எழுந்தருளி இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆதரவோடு நம் தமிழ்துறை நடத்துகிற இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றி பாரதியின் பெருமையை ஆர்வத்தோடு கவனிக்கிற எம் மாணவ கண்மணிகளுக்கு வழங்கிடுமாறு இருகரம் கூப்பி ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற அழைக்கின்றேன். மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது எனும் தலைப்பில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாற்றுவார். உங்கள் கரவொலிக்கு இடையே வருக ஐயா, தமிழை தருக. கங்கையாறு கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாறு, அவர் பிள்ளையாறு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு அதுதான் இப்பொழுது நீராறு, என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு, கல்லூரி நிர்வாகத்தாறு பாரதி விழாவில் பேசுமாறு பணித்தாறு, மற்றாறு போல் இந்த சிற்றாரும் வற்றாராகாமல் வரலாறு படைக்க எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு ஆவடி பகுதியில் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேசுகிற ஒரு நல்வாய்ப்பினை, ஒரு வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும், வரலாற்று சிறப்பு மிக்க நாடெங்கிலும் பெருமையோடு பேசப்படுகிற எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறைக்கும் இந்த நிகழ்விலே நான் பங்கு பெறுவதற்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய நாடறிந்த நாவலர், சிறந்த பேச்சாளர், கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர், பேராசிரியர், தமிழ்துறை தலைவர் மா விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற கல்லூரியுடைய இயக்குனர் முனைவர் பெருமதிப்புக்குரிய சத்தியவதி அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் மாலதி செல்வகுமார் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகை இருக்கிற ரேகாமணி அவர்களே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற ஆசிரியர் கோ மணி அவர்களே, இந்த பகுதியில் வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கிற கலைமகளை பிள்ளை தாமரைக்கு பேர்த்தெடுக்கிற பெரும்பணியை ஆற்றி கொண்டு இங்கே கல்லாக இருந்த இடத்தை கலைக்கோயிலாக ஏற்பாடு செய்திருக்கிற பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரியை நிறுவியிருக்கிற தாளாளர் பெருமதிப்பிற்குரிய வெங்கடேஷ் ராஜா அவர்களை, அற்புதமாக ஒரு நடனம் ஆட இருக்கக்கூடிய மாணவி ரித்திகா அவர்களை, ரிஷிகா அவர்களை, பாடலை பாட இருக்கிறவ ரட்சிதா, இவங்க கிருத்திகா, அவங்க ரட்சிதா. நான் பார்க்குறேன் உண்மையிலே ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஆட போகிறாங்க. அவர்கள் ஆடினால் எப்படி இருக்கும்னா, அபிநய சுந்தரி ஆடுகிறாள், இவள் ஆசை கனவினை ஓதுகிறாள், இவள் மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள், அந்த மதனுக்கு காதலின் பொருட் சொன்னவள் மாதிரி ஆடக்கூடிய ஒரு நாட்டியம் நடைபெறும். உண்மையிலே இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒழுக்கமும் கல்வியும் அறிவும் அதைவிட அழகும் மிஞ்சிய மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள்னா அவர்கள் எஸ்ஏ கலை அறிவியல் கல்லூரியில் தான் இருக்கிறார்கள். கல்லூரி நிர்வாகத்தார், பணிபுரியக்கூடிய அலுவலக பெருமக்கள், ஓட்டுநர் முதல் கொண்டு இயக்குனர் வரை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, உண்மையிலே சொல்கிறேன் ஐயா, நம்முடைய பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் ஐயா விஜயகுமார் அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால், அவர் வராத தொலைக்காட்சியே இல்லை. எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி ஆஃப் பண்ணால் கூட அவர் தான் தெரிகிறாரு. வராத தொலைக்காட்சி கிடையாது. ஆனால் பல ஒரு நல்ல நாளில் நம் இல்லத்தின் முற்றத்திற்கே வந்து முத்தமிழை பந்தி வைக்கக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர்,
உரை நட்சத்திரங்களே, திரை நட்சத்திரங்களே வியக்கிந்து பார்க்கிற உரை நட்சத்திரம் அவர் என்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு மழை காலத்தில் உங்களை எல்லாம் மகிழ்வோடு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த கல்லூரிக்கும் முதல்வருக்கும் என் நெஞ்சத்தின் இதயத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற தமிழ்துறை தலைவருக்கும் நன்றி சொல்வேன். ஏன் தெரியுமா? நான் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் எனக்காக ஒதுக்கப்பட்ட, எனக்காக கொடுக்கப்பட்ட வகுப்பில் மாணவிகளே கிடையாது, ஒரு மாணவர்கள் தான். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்போம். மாணவிகளே கிடையாது ஐயா, ஒரு மாணவர்கள் மட்டும்தான். ஆனால் என் வாழ்நாளில் இத்தனை ஒரு ரோஜாவைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். இத்தனை ரோஜா கூட்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு? நீங்க ரோஜான்னா நம்ம ராஜாவை விட முடியுமா? இந்த ராஜாக்கள், நான் இந்த அரங்கத்திலிருந்து பகிரங்கமாக சொல்லிக் கொள்கிறேன், சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எஸ்ஏ கல்லூரி மாணவர்களை யாரும் மிஞ்ச முடியாது என்கிற அளவுக்கு ஆற்றலோடு இருக்கிற மாணவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வானம் ஒரு மழை காலத்தில் ஆயிரம் ஜன்னல் கம்பிகளை வெளியே அனுப்பி நம்மையெல்லாம் ஒரு தமிழ் கூட்டுக்குள் சிறைப்படுத்தி விட்டுகிற இந்த அற்புதமான தருணத்தில் தான் முறுக்கு மீசையும் முண்டாசும் சுடர்விடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்கிற அந்த மகாகவியின் பாரதியினுடைய பிறந்த நாள் விழாவிலே மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்கிற ஒரு தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற மகிழ்ச்சியை விட வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? நான், பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள், இன்னும் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாம் நாங்கள் மாணவ பருவத்தை கடந்து எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டது. இன்றைக்கும் நான் உங்களோடு ஒரு இளமையோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். இளமையாக இருக்கிறேன்னா என்றைக்குமே இளைஞர்களோடு, யூத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியம் பேராசிரியர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை விட வேறு ஒரு மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? ஆனால் பாரதி கந்தலாய் கிடந்த அன்று, கந்தலாய் கிடந்த பாரத அன்னைக்கு மூவண்ண முகூர்த்த சேலையை தன் பாட்டு தறிகளாலே போட்டு தந்த பாவலன்தான் பாரதி. நம்முடைய தமிழ்துறை தலைவர் சொல்லுவார், யார் தெரியுமா பாரதி? அவன் முண்டாசு கட்டிய பட்டாசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாரதியாருடைய விழாவை, இங்கே பிறந்த தின விழாவை வைரமுத்து சொன்னார். அது எப்படி? எட்டயபுரத்தில் அவள் ஒருத்திக்கு மட்டும் நெருப்பை சுமந்த கருப்பை என்று சொன்னார். எட்டயபுரத்தில் அவள் ஒருத்திக்கு மட்டும் எப்பறா நெருப்பை சுமந்த கருப்பை என்று சொன்னார். அப்துல் ரஹ்மான் சொன்னார், எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி, இன்னொன்று புதிய தமிழ் என்று அப்துல் ரஹ்மான் சொல்லி காட்டுகிற அளவுக்கு பாரதி இருக்கிறார். ஏன்னா எனக்கு எப்பவுமே பாரதி விழாவில் பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது எப்பவுமே நினைவுக்கு வந்துவிடும். அதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் தம்பி. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பாரதியாருடைய பிறந்த நாள் அல்ல, நினைவு நாள். நினைவு நாளில் பேச்சு போட்டியில் கலந்துக்கணும்னாங்க. பேச்சு போட்டியில் கலந்துக்கணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற பையன் என்ன பண்ணா, அவன் பேர் முரளி. அந்த முரளி என்றைக்கும் மறக்க முடியாது. கிருஷ்ணார் சுவிஸ் முரளியும் மறக்க முடியாது. முரளி என்ன பண்ணா, என்னை எழுப்பி விட்டான். சார் இவன் தான் சார்ன்னு. எங்கள் தமிழ்வாதியார் ரொம்ப கண்டிப்பான ஒரு பேர் எழுதிக்கினார். நில்லு, பேர் என்ன? அன்புன்னு. அன்புன்னு பேர் எழுதுனா அவன் தான் சொன்னான் அன்புன்னு. பேர் எழுதிட்டுக்குன்னு வந்து கலந்துக்கணும். அந்த அரிமா சங்கம் நடத்தக்கூடிய அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிற பாரதியினுடைய நினைவு நாளில் நான் கலந்து பேசணும். நான் இப்போ பேச்சு போட்டிக்கு ரெடி பண்ணிட்டு, ஐயா என்னையா பண்ணுறதுன்னு, நீ கவலைப்படாதடா கண்ணு, நான் எழுதி தரேன்டான்னு 3 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டார் எங்கள் ஐயா. 3 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தாரு. நான் மேடை மேலே நின்று, படிக்கட்டில் நின்று, டேபிள் மேலே நின்று, மத்தைய மைக்கா வச்சு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பேச்சு போட்டிக்கு போகிறேன். அன்பு அப்படின்றாங்க, நாக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு, வறண்டு போயிடுச்சு. போய் நின்று இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படி படிக்கிறேன். அங்கேருந்து ஃபேனை போட்டான். பேப்பர் படிக்கிறேன். பேப்பரில் அந்த மகாகவி பாரதியார் திருவல்லிக்கேணி யானை மதித்து இறந்து போகிறார். அவர் அப்படித்தான் மதிச்சிச்சு. ஒரு வாரம் வந்துட்டு இறந்துட்டார். திருவல்லிக்கேணி யானை மதிச்சிச்சு. உடனே என்னம்னா நான் சொல்கிறேன், முறுக்கு மீசையும் முண்டாசும் சுடர்விடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் அந்த மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது அந்த மகாகவி பாரதின்னு. பேப்பரு 2வது மாடியில் நடந்த உடனே ஜன்னல் வழியாக பறந்து கீழே வந்துடுச்சு.
அடுத்த லைனு தெரியல. அந்த மகாகவி பாரதி திருவல்லிக்கேணி யானை மிதித்து அப்படின்னு, யானை மிதித்து இறந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரதி அப்படின்னு அழுற. போட்டியில் 14 பேர் கலந்துங்கினாங்க. ஆனால் எனக்கு தான் செகண்ட் பிரைஸ் கொடுத்தான். நடுவர் இவரை மாதிரி நல்லவர் பார்த்து, அடடா எத்தனை மாணவர்கள் வந்தார்கள், என்றைக்கோ செத்த பாரதிக்கு இன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறானே, இவனுக்குள்ள தமிழ் பற்றி எவனுக்கடா இருக்குதுன்னா, இவனுக்குள்ள தமிழ் பற்றி எவனுக்கு இருக்குது. அப்படிதான் செகண்ட் பிரைஸை கொடுத்துருக்காங்க. அந்த என்னைக்குமே மறக்க முடியாதது பாரதி தாங்க சொன்னான். இலக்கிய உலகத்தில் சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், இக்கால இலக்கியம்னு வரும்போது தமிழ் இலக்கிய பரப்பில், தம்பி தங்கைகளை கவனிங்க, தமிழ் இலக்கிய பரப்பில் பாரதி தான் ஒரு திருப்பு முனை. பாரதிக்கு தான் ஒரு திருப்பு முனை. சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால நவீன இலக்கியம் வரலும் பாரதி வாழ்ந்த காலத்தில், பாரதி பிறந்த காலத்தில் தான் ஒரு திருப்பு முனையாக நமக்கு கிடைத்ததுன்னா, இலக்கியத்தின் தமிழின் தலைச்சனாக யார் இருக்கிறான்னா பாரதி இருக்கிறான் என்பதுதான் பாரதிக்குள்ள பெருமை. சிறுகதையா, புது கவிதையா, மரபு கவிதையா, கட்டுரையா, நாடகமா, அத்தனை தமிழில் எத்தனை வடிவங்கள் இருக்கிறதோ அத்தனை வடிவங்களை கையாண்ட ஒரு மாபெரும் கவிஞன் இருக்கிறான்னா அவன் பாரதி தான். பாரதிக்கு பிறகுதான் தமிழ் இலக்கியம் ஒரு திருப்பு முனையை கண்டு புதிய பயணத்தில், புதிய பாதையில் பயணிக்க நேர்ந்தது என்று சொன்னால் அது பாரதிக்கு பிறகுதான் அது நிகழ்ந்தது. பாரதி தான் சொன்னான், சொற்புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத கவிதை என்ன, நமக்கு தொழில் கவிதை என்ன, எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் என்று சொல்லி எனக்கு தொழில் கவிதை என்று சொன்னான் பாரதி. யார் தெரியுமா பாரதி? எந்த பாரம்பரியமிக்க குடும்பத்திலே பிறந்து, வழி வழியாக அறிவின் அடையாளமாக இருக்கிற குடும்பத்தில் பிறந்து, அந்த வழக்கத்தில், அந்த குடும்பத்தில் மீசை வைத்துக் கொள்வது பழக்கம் அல்ல. ஆனால் பாரதி முறுக்கு மீசை வைத்தான், முண்டாசு கட்டி கொண்டான். எங்க 8ஆம் வகுப்புல சொன்னனே, வாத்தியார் பார்த்து கேட்டார் எங்க ஆசிரியர், டேய் பாரதி ஏண்டா முறுக்கு மீசை வச்சான்னாரு. நான் சொன்னேன், வகுப்பிலே சொன்னேன், அவன் வெள்ளை தலைப்பாகை கட்டி கொண்டிருக்கிறான், மீசையை தொங்கு மீசை இல்ல முறுக்கு மீசையை வைத்துக் கொண்டிருக்கிறான், ஏன் மீசையை கூட முறுக்கி விட்டான் என்று சொல்லி கேட்ட உடனே வகுப்பில் இருந்து நான் சொன்னேன் என் ஆசிரியரிடத்தில், ஐயா வெள்ளை ஏகாதிபத்தியம், ஆங்கிலருடைய ஆட்சி நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன் கட்டியிருக்கிற முண்டாசு தலைப்பாக இருக்கிறதே அது வெள்ளையாக இருக்கிறது. ஆனால் வெள்ளையாக இருக்கிற தலைப்பாக இருக்கிறது, அவன் மீசையாக கருப்பு மீசை இருக்கிறது. அந்த வெள்ளையனுக்கு முன்பாக கருப்பனாக இருக்கிற இந்தியன் மீசை வடிவத்தில் கூட தலை குனிந்து விடக்கூடாது என்பதற்காக மீசையை முறுக்கி விட்டான் என்று நான் சொன்னேன். சொன்னபோது சபாஸ்ரா கண்ணன் ஏன் தெரியுமா 39 வயதிலே செத்து போனான். 39 வயதில் பாரதி செத்து போகிறான். ஏன் தெரியுமா? வயசான பிறகு எந்த வெள்ளையனை, எந்த வெள்ளைக்காரனை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கொண்டிருந்தானோ பாரதி, நமக்கு 39 வயதுக்குள்ளே செத்து போனான், யானை மிதித்து செத்து போனான் என்பது வரலாறு. இருந்தாலும் பாரதி என்னன்னா, ஏன் இளமையான காலத்திலே செத்து போனான்னா, நம் வயதானால், நமக்கு ஒரு நரை வந்தால், எந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கொண்டிருந்தோமோ அந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் நரை வடிவில் கூட வெள்ளையாக வந்து தன் தலைக்கு மேலே ஒரு ஆட்சி செய்யக்கூடாது என்று இளமையிலே செத்து போனவன் தான் மகாகவி பாரதி என்பதை மறந்து விடாதீர்கள். அவனை போல ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறாங்களே, நான் பார்க்குறேன், இங்கே கல்லூரியுடைய இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய முனைவர் சத்தியவதி, முதல்வர் யாருன்னா மாலதி, இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரேகாமணி, இன்னும் சொல்ல போனால் இந்த நடனமாடக்கூடிய, கவிதை வாசிக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகள் இன்றைக்கு அழைப்பதிலே கிட்டத்தட்ட 90% இடம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே வந்து படிக்கிறீர்கள் என்று சொன்னால், சாதி என்ன மதம் என்ன தெரியாது, ஒன்றாக அமர்ந்து நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், அதற்கு விதை போட்டவன் யார் தெரியுமா? வாழ்நாளெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா? அந்த பாரதி தான். அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள், அழகிய தமிழ்நாட்டின் கண்கள், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினுக்கு ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை பார் என்று கும்மியடி என்று சொல்லி உங்களை தூக்கி பிடித்து ஒரு பெண் பெயர்தான்
தான் பாரதி பெண் பெயரை தன் பெயராக வைத்து கொண்ட அந்த பாரதிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீங்க, மறக்கக்கூடாது. ஒரு படம், அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், ஒரு ஃபோட்டோவில் என்ன இருக்கும், நம்ம வீட்டில் பெரிய பண்ணை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீட்டிலலாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாத்தா கம்பீரமாக அமர்ந்திருப்பார், பக்கத்தில் ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு கூனி குறுக்கி பாட்டி இருக்கும். நம்ம அப்பா காலத்தில் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். ஆனால் பாரதி அந்த காலத்திலே விடுதலை அடையாததற்கு முன்பாகவே பெண்ணை அடிமை சின்னமாக நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே தன் மனைவி செல்லம்மாவை ஒரு நாற்காலியில் சேரில் அமர்ந்து விட்டு பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியை செய்து காட்டிய மகத்தான கவிஞன் பாரதி என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த மாதிரி போட்டோ அந்த காலத்தில் கிடையாது. பாரதி தான் அதை கொண்டு வந்து சேர்த்தான் என்பதுதான் சிறப்பு. தமிழ் இருக்கிறது. இன்றைக்கு பேராசிரியர் பெருந்தகை விஜயகுமார் அவர்கள், உங்கள் தமிழ் துறையில் இருக்கிற பேராசிரியர்கள், இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம் தமிழை கையாளுகிறார்கள் என்று சொன்னால் பாரதி தான் அதற்கு முதன்மை காரணமாக இருந்தான். பண்டிதர்களுடைய பரன்களிலே இருந்த தமிழை பாமரர்களுடைய வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து பந்தி வைத்த பெருமை மகாகவி பாரதியை சாரும் தவிர வேற யாரும் சாராது. அவன் தான் எளிமைப்படுத்தி கொடுத்தான். எளிமைப்படுத்தி பாமரர்களுக்கும் இந்த தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னவன் தான் மகாகவி பாரதியாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற நாட்டுப்பற்று, அவனுக்கு இருக்கிற தேசப்பற்று அந்த காலகட்டத்தில் எந்த கவிஞனுக்கு இருந்தது? விடுதலை இந்த நாடு விடுதலை அடையணும். காந்திஜி மகாத்மா நாடு முழுக்க வராரு, விடுதலை உணர்வை இந்தியர்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறார். ஒரு முறை இதை கேளுங்க, ஒரு முறை சென்னைக்கு வரார் மகாத்மா காந்தி. இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி சென்னைக்கு வருகிறார். சென்னையில் வந்த உடனே மகாத்மா காந்தியை பார்க்கறதுக்கு பாரதி போறான். கம்பீரமாக நடப்பான். பாரதி போய் பார்த்த உடனே நான் காந்திஜியை பார்க்கணும் அப்படின்னு உள்ள அனுப்புங்கன்றார். நேராக காந்தி கிட்ட போறான். மகாத்மா காந்தி கிட்ட போயிட்டு, நீங்க விடுதலை போராட்டத்திற்காக நாடு முழுக்க பயணப்பட்டு இந்தியர்களுக்கு விடுதலை உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு திருவல்லிக்கேணியில் ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அந்த கூட்டத்தில் நீங்கள் மாலை வந்து பேச முடியுமா அப்படின்னு கேட்குறார். யாரு? டைரக்டாக போயிட்டு கேட்ட உடனே காந்தி ஆச்சரியப்படுகிறார். ஒரு கம்பீரமான தோற்றம், எதற்கும் எங்கும் அஞ்சாத ஒரு நிலை. நேராக வந்து என்னையே பார்த்து கேட்கிறார். என்ன, அவருடைய உதவியாளரை பிஏவை கூப்பிட்டு, இன்னைக்கு மாலையில் நம்ம ஃப்ரீயாக இருக்குமா, நம்ம திருவல்லிக்கேணி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பேசுகிறார். பேசணுன்னா அவர் பிஏ பார்த்துட்டு, இல்லைங்க அடையாரில் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அடையார் நிகழ்ச்சிக்கு தான் நம்ம போனோம், அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுன்னு. அவர் சொன்னார், மன்னிக்கணும் சாரி வர முடியாது, நான் இன்னொரு தேதியில் வருகிறேன் அப்படின்னு. கவலையப்படலை, பரவாயில்ல, வாழ்க நீ எம்மான், வையத்துள் தாழ்வுற்று அடிமை கட்டு விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான், நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 1000 பேர்களுக்கு மேலாக திரட்டி கொண்டு அடையாறில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு விடுதலை பாடல்களை பாடிக்கொண்டே இவன் முன்னணியிலே இருந்து 1000 மக்களை கொண்டு போயிட்டு அடையாறில் சேர்க்கிறான். அடையாறில் கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே இருக்கிறார்கள் மக்கள். அந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தி இந்திய தேசத்தினுடைய விடுதலை எவ்வளவு முக்கியம், அந்த விடுதலை உணர்வை ஊட்டுகிற வகையில் பேசுகிறார். பேசிட்ட உடனே காந்தி போயிடுறார் குஜராத்துக்கு. காந்திக்கு இவனுக்கு 8 மொழிகள் தெரியும். காந்திக்கு என்ன பண்ணுறாரு, அவன் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதுகிற போது, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க, எந்த வெள்ளையனுடைய ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ, அவனை விரட்டுவதற்கு என் மக்களுக்கு, என் பாமர மக்களுக்கு முன்பாக நீங்கள் ஆங்கிலத்திலேயே பேசுனீங்களே, உங்கள் தாய்மொழியான குஜராத்தில் பேசியிருக்கலாம், இந்திய மொழிகளிலே இருக்கிற இந்தியிலாவது பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆங்கிலத்திலேயே பேசினீர்களே, இது கண்டிக்கத்தக்கதுன்னு எழுதிட்டான். உடனே காந்தி எழுதுகிறார், பாரதி மிஸ்டர் காந்தின்னு போட்டான் லெட்டரில். அது காந்தி மியூசியத்தில் இருக்குது. பாரதிக்கு அனுப்பின இதுவும் எட்டயபுரத்து பாரதியினுடைய நினைவகத்தில் இருக்குது. அதில் பார்த்தா அதில் எழுதியிருக்கான், மிஸ்டர் காந்தி நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாமா அப்படின்னு கேட்டான்.
காந்திஜி ஒரு கடிதம் எழுதுகிறார் யாருக்கு? பாரதிக்கு. சரி, நீங்கள் சொல்கிறது நியாயமானது தான். எந்த ஆங்கிலேயனை நாம் விரட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆங்கிலேயத்திலேயே நான் பேசியது தவறுதான். ஆனால் இந்த கடிதத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் தானே எழுதியிருக்கிறீர்கள், உங்கள் தாய்மொழியான தமிழில் ஏன் எழுதவில்லைன்னு காந்தி ஒரு லெட்டர் போடுறார். அதுக்கு ஒரு லெட்டர் போடுறான். என்னன்னா, நான் ஆங்கிலமும் இந்தி எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் தமிழில் ஒரு பண்பாடு இருக்கிறது, என் மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழை நான் அடுத்தவர்களை வாழ்த்தத்தான் பயன்படுத்தினே தவிர குறை சொல்ல ஒருபோதும் என் தமிழை நான் பயன்படுத்தியதில்லைன்னு சொன்னவன் மகாகவி பாரதியாக இருக்கிறான். ஆனால் தான் பாரதிதாசன் சொன்னான், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு மணக்க வருகிற கற்பூர சொற்கோ என்று பாரதியை பாராட்டுகிறான் பாரதிதாசன். இன்னைக்கு சொல்றான், அவனுடைய சிறப்பு என்னன்னா, ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. கோட்டு போட்டதே எதுக்குன்னா, உள்ள இருக்கிற பனியினுடைய பொத்தல் தெரியக்கூடாதுன்னு கோட்டு போட்டான். அந்த கோட்டு போட்டுக்கிட்டு கம்பீரமாக நடந்தான். நடக்கிற பாரதி என்ன பண்ணா, சாப்பிடலை. 3 நாள் ஆயிடுச்சு. எங்கேயும் போய் கேட்கறது கூட கஷ்டம். அவனுக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிற மனைவி செல்லம்மாவை போல ஒருவனுக்கு வாய்த்திருந்தால் எல்லாரும் மகாகவி ஆயிடுவான். உடனே என்ன பண்ணா, அந்த அம்மா ஐயரு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டில் போயிட்டு அரிசி கேட்டா கடனா திருப்பி கொடுக்கணும். அக்காக்கா, எங்கள் ஐயரு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுக்கா, அதனால் அவருக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். நீங்கள் அரிசியை ஜலிக்கிற போது நொய்யரிசி விடும்ல, அந்த நொய்யரிசி தான் கொடுங்கக்கான்னா, சரி சரி அது கடனா திருப்பி கொடுக்க தேவையில்லை, காப்படி நொய்யரிசியை கொடுக்குறாங்க. வந்து வீட்டில் பார்க்குறான், அடுப்பில் பூனை தூங்கிட்டு இருக்கு. அடுப்புக்கும் பூனைக்கும் கலப்பு திருமணம் சில வீடுகளில். எரியும் வயிறுகளை அக்னி சாட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். பார்த்தோன்னா பூனையை விரட்டி விட்டு விறகு பார்க்குறா, விறகு இல்லை. போயிட்டு விறகு சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வரலாம், விறகு சுள்ளிகளை பொறுக்கிட்டா வரலான்னு வீட்டை விட்டு வெளியே போய் தேடின்னு வர்றதுக்கு போகிறான். அவன் வீட்டு வாசலில், அவன் வீட்டு முற்றத்தில் சிட்டுக்குருவிகள் கத்துகிறது. உடனே என்ன பண்ணா, அந்த நொய்யரிசிலிருந்து ஒரு பிடி எடுத்து போடுறான். நிறைய சிட்டுக்குருவிகள் வருது, எல்லாம் சாப்பிட்டுது, சந்தோஷமாக இருக்கிறான். என்றாவரா உள்ள நுழையிறாங்க செல்லம்மா நுழையும் போது என்ன ஆகுதுன்னா, மொத்த நொய்யரிசியும் சாப்பிட்டு முடியுது. உள்ள வந்தவனா சொன்னான், பாவி மனுஷா, பக்கத்து வீட்டில் போய் கடவாயின்னு வந்த நொய்யரிசி குருவிகளுக்கு போட்டேயா, கஞ்சி காய்ச்சத்தை கூட இன்னைக்கு வழி இல்லையேன்னு. கவலைப்படாதே செல்லம்மா, நமக்கு பானையிலே தண்ணீர் இருக்கிறது, நீயும் நானும் வழக்கமாக குடித்து விட்டு சந்தோஷமாக படுப்போம் அப்படின்னா ஏயா போட்டேன்னு கேட்ட உடனே அவ சொன்னா, நம்ம 2 வயிறு தான், தண்ணி குடிச்சிட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம், ஆனால் இந்த சிட்டுக்குருவிகள் இருக்கிறதே நம் வீடு தேடி வந்த விருந்தாளிகளை வெறும் வயிற்றோர் அனுப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அரிசிகளை போட்டேன் என்று சொன்னான்னா, இந்த மானுட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் நேசித்த ஒரு மகத்தான கவிஞன் தான் பாரதியாக இருக்கிறான். அதனால் தான் காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலமானும் எங்கள் கூட்டம், நோக்க களியாட்டம் என்று பெருமிதத்தோடு அவனால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், மண்ணுயிர்ப்பால் மாளாத காதல் அவனுக்கு இருந்ததால் தான் அதை சொல்ல முடிந்தது. கருப்பாக இருப்பதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா அழகு எதுடான்னா, கருப்பாக இருக்கிறது அழகா வெள்ளையா இருக்கிறது அழகான்னா, சில இடங்களில் கருப்பு அழகு, சில இடங்களில் வெள்ளை அழகு, அதுவும் ஒரு வண்ணம் தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதன் எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கல்யாணத்தை கேட்கும்போது கூட என்ன, பொண்ணு சகப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்கணும், வெள்ளையா இருக்கணும். நான் கேட்குறேன், தலைக்கு மேலே வெள்ளை வந்துடுச்சுன்னா உடனே டை அடிக்கிறிய, அது வெள்ளையாக்க முடிய, அது அழகுமா? இயற்கை என்ன அழகு தெரியுமா? கருப்பும் அழகுதான், வெள்ளையும் அழகுதான். என்ன அழகுன்னா, இயற்கையாக இறைவன் படைத்திருக்கிற நம்மில் கண்களை பாருங்கள், உங்கள் பார்வையில் கருப்பாக இருக்கிற கருவிழியும் இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிற வெள்ளை விழியும் இருக்கிறது. இரவின் அம்சமாக கருப்பு இருக்கிறது, பகலின் அம்சமாக வெள்ளை இருக்கிறது. இரண்டும் இருப்பதால் தான் அழகாக இருக்கிறது. எனக்கு வெள்ளையே பிடிக்காது, கருப்பு தான் பிடிக்கும்னு கண்ணு கருப்பாச்சுன்னா எப்படி இருக்கும்? பயப்படுவோம். கருப்பே எனக்கு பிடிக்காது, வெள்ளையாக தான் இருக்கணும்னா கண்ணு வெள்ளையாக கருவிழி இல்லாமல் இருந்துச்சுன்னா பல்பு மாட்டின மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு கருப்பு தான் பிடிக்கணும்னா பல்லு கருப்பாக இருந்துச்சுன்னா சிரிக்க சொல்ல மாட்டான்,
சிரிச்சாண்டா பயந்துருவா. அங்கங்க அழகு. ஆனால் தமிழுக்குள்ள பெருமை என்ன தெரியுமா? இந்தியர்களுக்குள்ள பெருமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள பெருமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு பெண்கள் கருப்பாக இருக்கிற மையைத்தான் கண்ணில் வைத்துக் கொள்ளுகிறார்கள், சிகப்பாக இருக்கிற செம்பஞ்சு குழம்பை காலில் தான் வைத்துக் கொள்ளுகிறார்கள். தான் தமிழ்நாட்டுக்குள்ள சிறப்பு. அதான் அழகு. அவன் சொன்னான், கருப்பாக இருக்கிறத பார்த்து ஆசைப்பட்டான். காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன்னை காணும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலான்னா. கருப்பாக இருக்கிற இந்தியர்கள், கண்ணன் கருப்பாக இருக்கிறான்னு இவனுக்கு பிடிச்சிருச்சு. நான் நேற்று வகுப்புல சொன்னேன், கருப்பு காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன்னை காணும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலான்னு ஒரு பையன் வந்து சொன்னான். சுரேஷின்னு பேர் அவருக்கு. சார், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலாவா சொல்ல முடியும், தீக்குள் விரலை வைத்தால் வெந்தலாலா ஆயிடாதா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவன் வேண்டனா காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அதன் அருகே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், 10-12 தென்னை மரம் வேண்டும், பக்கத்தில் ஒரு பத்தினி பெண் வேண்டும், கத்தும் குயில் ஓசை சற்றே என் காதில் விழ வேண்டும்னா. அன்னைக்கு இருக்கிற இலக்கண புலவரெல்லாம் சொன்னா, கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து என் காதில் விழ வேண்டும், குயில் கூவும் தானாடா, கத்தும்னு போட்டியே, இலக்கண பிழை செஞ்சிட்டியே அப்படின்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான், வாடா பலான்னு ஒரு அறை கொடுத்தான். என்னடா இலக்கணம் பண்ற? கத்தும் குயில் ஓசை சற்றே காதில் விழ வேண்டும் நீ எழுதியிருக்கே, குயில் கூவும் தானே கத்தும்னு எழுதுனா. அந்த பாட்டு முழுச பார்த்தியா? என் பாட்டு திறத்தாலே இந்த வையம் பாலித்திட ஒரு பத்தினி பெண் வேண்டும்னா, என் ஆசை காதலி நான் செல்லம்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அந்த சோலையிலே பேசிக் கொண்டிருக்கிற போது குயில் கூவினாலும் கூட எனக்கு கத்தல் ஓசைதான் என்று சொன்னவன் பாரதியாக இருக்கிறான். அதுதான் பெரிய விஷயம். இந்த நாட்டுக்கு என்னடா பெருமைன்னு கேட்டான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னா, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னா. டே, கம்பன்னு ஒருத்தன் பிறந்திருக்காண்டா, அவன் தமிழின் கொம்பண்டா, இதை விட பெருமை எங்களுக்கு என்னடா வேண்டும்னு சொன்னா. எத்தனை மொழிகள், 8 மொழிகள் அவன் எழுத பேச படிக்க தெரிந்திருந்தாலும் கூட சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை, இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னான்னா. அவன் தமிழ்நாட்டை, தமிழ் கவிஞர்களை நேசிக்கிற ஒரு மாபெரும் கவிஞனாக இருந்தான். இன்னைக்கு இதை சொல்லி முடிக்க போறேன். இன்னைக்கு என்னன்னா, தமிழ் இலக்கிய பரப்பில் 3 தூதுகள் ரொம்ப சிறப்பாக சொல்லுவான். ஒரு தூது என்னன்னா, விண்ணவர்களை மீட்க கந்தபுராணத்தில் வீரபாகு தூது போகிறான். விண்ணை மீட்க கந்தபுராணத்தில் வீரபாகு தூது போகிறான். ராமாயணத்தில் சீதை என்கிற பெண்ணை மீட்க அனுமன் இலங்கைக்கு தூது போகிறான். மகாபாரத கதையில் பாண்டவர் பூமி என்கிற மண்ணை மீட்க கண்ணபரமாத்மா தூது போகிறான். இந்த 3 தூதுகள் சிறப்பாக இருந்தாலும் தம்பி தங்கைகளே, ஆனால் அவன் எதை எடுக்கிறான்னா, பாஞ்சாலி சபதத்தை எடுத்து பேசுகிறான். ஏன்னா பாரத மாதாவையே பாஞ்சாலியாக நினைத்தவன் தான் பாரதி. அவளை கூப்பிட்டு பேசுறான். அவனை சொல்றான், அந்த துச்சாதனன், துரியோதனன் அவையிலே இருக்கிற துச்சாதனன் அவளை இழுத்து வரான். இழுத்து வரும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான். என்ன கொடுமை இது, ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிற போது அத்தனை பேரும் துடித்தெழுத வேணும், வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு சொன்ன பாரதி சொன்னான், வீரமிழா நாய்கள் விளங்கா இளவரசன் பொன்னை இழுத்து அந்த புறத்தில் போக்காமல், தன்னை இழுத்து அந்த புறத்தில் போக்காமல், நெட்டை நெடுமரங்கள் என நின்று புலம்பினர் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாகுமா என்று கேட்கிறான். ஏண்டா பாரதி பெண்ணை பற்றி தானே பேச வந்த, பெட்டை புலம்பல்னு ஏன் எழுதுனன்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு அவமானம் நடக்கிற போது என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தனர். வீரமலா நாய்கள் விளங்காம இளவரசன் தன்னை இழுத்து தராதரத்தில் போக்கி பொன்னை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை நெடுமரங்கள் என நின்று புலம்பினான்னு சொன்னா. பாரதி அறிவியலை, விவசாயத்தை அறிந்திருந்தவன் என்கிற காரணத்தால் சொன்னா, குட்டை மரமாக இருந்தால் அதற்கு கிளைகள் இருக்கும், கிளை கூட கையை வைத்து தடுக்கிறது போல இருக்கும். நெட்டை நெடுமரங்களாக இருக்கிற தென்னை மரம், பாக்கு மரம் போன்றவர்களுக்கு கிளை இல்லை, தடுக்காமல் இவர்கள் நெட்டை நெடுமரங்கள் என நின்று புலம்பினார் என்று சொல்லுகிற அழகு இருக்கிறது. அது பாரதியினுடைய அழகாக இருக்கிறது. இன்னைக்கு இது இந்த பாஞ்சாலி சபதம் சொல்லும் போது ஐயா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடும். என்னுடைய நண்பர்
நம்ம பேராசிரியர் ஐயா டாக்டர் விஜயகுமார் மாதிரி ஒரு நண்பர், அவங்க பள்ளியில் இதை சொல்லி முடிக்கிற ராஜா. அவங்க பள்ளியில் ஒரு ஆண்டு விழாவுக்கு என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. ஆண்டு விழாவுக்கு கூட்டின்னு போன உடனே நான் மதியமே போயிட்டேன். மாலையில் ஆண்டு விழா, மாலையில் ஆண்டு விழா நடக்குது, நான் மதியமே போயிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, சார் இந்த முறை பாஞ்சாலி சபதத்தை நாடகமாக போட்டுடலாம் சார். சரி போடுங்க அப்படின்ட்டு அவங்க ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டுக்கிறாரு. அந்த ஸ்கூல் பாய்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்கூல். எப்போ வாழ்க்கையில் இன்றைக்கி தான் கோஎஜுகேஷனுக்கே நான் வந்திருக்கிறேன். பாய்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் என்ன பண்ண, ஒரு பையன் சிகப்பாக அழகாக இருக்கிற பையனை பார்த்து நீதாண்டா பாஞ்சாலி, நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறவன் பார்த்து நீதாண்டா துட்சாதனை, இன்னொரு பையனை அவனை மாதிரியே பார்த்து நீதாண்டா துரியோதனை, இன்னொருத்தனை பார்த்து கருப்பு அழகாக இருக்கிறவனை பார்த்து நீதாண்டா கண்ணன்னு கேரக்டரெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு மேக்கப்பெல்லாம் போட்டாங்க. ஒரு வாரமாக ரிகர்சலாம் நடந்துடுச்சு. ஆண்டு விழா நடக்கிற அன்றைக்கி நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு போனேன். நான் தான் கெஸ்ட்டு, பாராட்டி பேசணும். நான் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துே இருக்கிறேன். நேராக பசனா, சார் பாஞ்சாலியா நடிக்கிறானே ரமேஷ், ஆமாம். துட்சாதனா நடிக்கிறானே கண்ணன், 2 பேருக்கும் சண்டை சாருன்னா. டே சண்டெல்லாம் இருக்குண்டா, இன்றைக்கி நாடகம் முடிஞ்சுன்னா என்ன டிஓ சிஓ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லாம் வராங்கடா, நாடகத்தை நல்லா முடிச்சலாம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு. இவனுக்கு 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சாக்லேட் கொடுக்கணும் சண்டை போட்டாங்க. உடனே என்ன பண்ணால் இந்த கண்ணனாக இருக்கிறவனை கரெக்ட் பண்ணிட்டு கண்ணை ஆடை கொடுத்து பாஞ்சாலியை காப்பாற்றுவாங்கிறதா மகாபாரத கதை. அவன் என்ன பண்ணுறான், டேய் வாதியார் கூப்பிட்ற, வாடா டேய் நீ தானே பாஞ்சாலி, ஆமாம் சார். உனக்கு சௌரிய முடி வச்சு சேரி கட்டி சேலை கட்டி பின்னு போட்டிருப்பேன். டேய் துட்சாதனா இங்கே வா, பிடிச்சி இழுக்காத, தலை மேலே கை வை, அவன் ஓன்னு அழுதுன்னு வந்துடுவான். சேலையே இழுக்கிற மாதிரி பண்ணு, நான் ஸ்க்ரீனை மூடி விட்டுடுறேன், பின்னு இருக்குது பார்த்துக்கிடான்னா. அவன் கண்ணனை கரெக்ட் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணா, நாடகத்துக்கு பிரகாரம் என்ன ஆகுனா பாஞ்சாலி எடுத்துகிட்டு வருவான். துட்சாதனை துரியோதனுடைய அவையில் கண்ணை சேலை கொடுத்து காப்பாற்றுவான். கண்ணான்னுவா சேலை கொடுத்து காப்பாற்று, இதுதானே. அவன் என்ன பண்ணிட்டான், இவனுக்குள்ளே எனிமிட்டியில் காலையில் சாக்லேட் கொடுக்கறதுக்கிற பிரச்சனையில் இவன் என்ன பண்ணிட்டான், அப்படியா வச்சுக்கிறேன்டா உன்னை பார்த்துக்கிறேன்டா இன்னைக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சாலியா நடிக்கிறவனை என்ன பண்ணா, தலை மேலே கையை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுக்கிறான். அவ ஓன் அழுவுற, அடிமையாக இருக்கிற அடிமை பொருளே உனக்கு ஒரு ஆடை கேடா, வா சபைக்குன்னா. அந்த பாஞ்சாலியா நடிக்கிறவங்க அழுதுனே வரான். வந்த உடனே மெதுவாக இழுக்கணும். வாத்தியார் சொல்கிறார் மெதுவா ஸ்கிரீனை போ. இவன் என்ன பண்ணிட்டான், முன்ன நின்று அடிமை பொருளே உனக்கு ஒரு ஆடை கேடா அப்படின்னு அந்த சேலையை பிடிச்சி மெதுவாக இழுக்காம வெடுக்குன்னு வேகமாக இழுத்துட்டான். இழுத்த உடனே கண்ணா கோவிந்தா கோபாலா இந்த மாபெரும் சபையிலே என்னை காப்பாற்ற ஆள் இல்லையா கண்ணா. கண்ணனை கரெக்ட் பண்ணா கண்ணை திரும்பிக்கிறான். மொத்த சேரையும் வந்துடுச்சு கையில். அந்த பாஞ்சாலியா நடிக்கிறவன் சௌரியம் விழுந்துட்டு அன்றாயரோடு நிற்கிறான். ஆசிரியர் சொல்லியே தரல ஸ்கிரிப்ட். உடனே அந்த பையன் அடிச்சான் பாருங்க, மிரண்டு போட்டோம். மாணவர்களுக்கு இருக்கிற திறமையே அதுதான். என்ன பண்ண, உடனே சொன்னான், கோவிந்தா கோபாலா கண்ணா இந்த ஆடவர் நிறைந்த சபைதனிலே நான் ஆடையின்றி ஒரு பெண்ணாக அவமானப்படக்கூடாது என்று சொல்லி அன்றாயர் கொடுத்து என்னை ஆணாகவே மாற்றி விட்டாயே கண்ணா, உன் கருணையே கருணை கண்ணா. அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய விடுதலை. அதான் சொன்னா, இன்னைக்கு இருக்கிற விஷயம் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று எல்லாரும் என்ன சொன்னா, தாய்மொழி தாய் நாடு என்று தான் சொன்னான். ஆனால் மகாகவி பாரதி தான் சொன்னான், செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடுடா, எங்க அப்பா வீட்டு சொத்துடா, இதில் அந்நியனுக்கு இடமில்லை என்று சொல்லி விடுதலைக்காக எழுதுகோலை நெம்புகோல் ஆக்கி தமிழினுடைய அத்தனை எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தாக மாற்றிய மகாகவி பாரதி பிறக்கவில்லை என்று சொன்னால் விடுதலை காற்று நம் மீது வீசாமலே போயிருக்கும் என சொல்லி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உடைய முரளிக்கும் SA கல்லூரி நிர்வாகத்தாருக்கும் என்னை அழைத்திருக்கிற பேராசிரியர்களுக்கும் தமிழ்துறையை சார்ந்தவர்களுக்கும் என் இதயமெல்லாம் என் நெஞ்சமெல்லாம் நிரம்பி ததும்பி வழிந்து கொண்டிருக்கிற SA கலை அறிவியல் கல்லூரியுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் மனப்பந்தலிலே பூத்த மல்லிகை மலர்கள் உங்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்கி கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய இந்த தமிழ் பணி தொடர வேண்டும், உங்கள் கல்லூரி ஒரு தமிழ் சங்கமாக மிளிர வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி போய் வருவேன் நண்பர்களே. ஒரு பொற்காலம் பிறக்கட்டும். மகிழ்ச்சி, நன்றி. மிகச்சிறப்பு. அரங்கத்திற்கு வெளியே
இயற்கை மழை பொழிகிறது, அரங்கத்துக்குள்ளே தமிழ் மழை பொழிந்தது. ஐயா, தங்களுடைய பாரதி பற்றிய சிறப்புரை மிகச்சிறப்பு. இப்போது நம்முடைய கல்லூரி மாணவி ரக்ஷிதா அவர்களுடைய பரதநாட்டியம் ரதம் போல தன்னை அலங்கரித்து கொண்டு மூச்சு பிடித்து ஆடுகிற அந்த பரத கலை கைவந்த கலையாக ரக்ஷிதாவுக்கு இருக்கிறது. ரக்ஷிதா நடனமாடினால் நம் இரு விழிகள் போதாது அந்த அழகை ரசிக்க. அபிநயம் பிடித்து நடனமாட ரக்ஷிதா மேடைக்கு வருகிறார். நீங்கள் கைதட்டி அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு வேண்டுகின்றேன். சித்திரமே பிள்ளைக்க
ரக்ஷிதாவினுடைய நடனம் அப்படியே பாரதியாருடைய பாடலை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. ரக்ஷிதாவுக்கு எல்லோரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். வாழ்க பல்லாண்டு, வாழட்டும் நடனக்கலை. தமிழுக்கு உரம் சேர்க்கும் மேடையை நம்முடைய மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரி திருமதி ரேகா மணி இலக்கிய கூடலினுடைய தலைவர் அவர்களின் கரம் சேர்க்கின்றேன். ஒரு பாடல், அடுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்தல், அதோடு நிகழ்ச்சி நிறைவடையும். நம்ம 5 நிமிடம் மட்டும்தான். இப்போது லித்திகாவினுடைய பாடல் பாடுவதற்காக நம்முடைய கல்லூரி மாணவி லித்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவருடைய பாடலோடு ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிற அந்த தமிழ் பேரொளி விருதினை வழங்கி மகிழ இருக்கிறோம். நிற்ப
இப்பொழுது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நாம் தமிழ் பேரொளி விருது வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று மிக அழகாக மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்கிற தலைப்பிலே சிறப்புரை ஆற்றிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் தமிழ்துறை சான்றோர் ஐயா பேராசிரியர் அன்பு ஐயா அவர்களை உங்களின் கரவொலிக்கு இடையே மேடைக்கு எழுந்தருளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். வெளியில் எவ்வளவுதான் அடமழை பெஞ்சாலும் நாங்கள் அசராமல் ஆடிட்டோரியம் நிறைஞ்சு இருப்போம் அப்படின்னு நிரூபிச்சிருக்க எஸ்ஏ கல்லூரி. உங்களை தான் சொல்கிறேன், கைதட்டலாமே. எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்கின்ற அற்புதமான தலைப்பிலே பாரதியினுடைய ஒவ்வொரு கவிதைகளையும் எப்படி பாரதி உணர்ந்து ரசித்து எழுதினாரோ அதை அப்படியே மேடையில் அரங்கேற்றிய இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். பேச்சாளர்கள் சிறப்பாக பேசி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் பார்வையாளர்கள் தான். பார்வையாளர்கள் எந்த அளவிற்கு ரசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பேச்சாளர்களுக்கு பேச வேண்டும் என்கின்ற உணர்வு தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் மிக சிறப்பானதொரு பங்களிப்பை நிகழ்த்திய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நிகழ்த்தும் இந்த இலக்கிய விழா மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக இனிதே அரங்கேறி இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி சிறக்க அமையணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அதை சொல்லிட்டு ஐயா அவர்களுக்கு நாம் விருதினை வழங்கி விடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்கள் மத்தியில் இலக்கியத்தையும் தமிழையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னேற்பாடோடு ஒவ்வொரு நிகழ்வையும் மிக சிறப்பாக அமைத்து கொடுப்பார். இந்த வருடத்தினுடைய 301வது நிகழ்ச்சி இது. மார்கழி மாதம் வரப்போகுது. மார்கழி மாதத்தில் நிறைய நிகழ்ச்சிகள். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் 20, 30, 50 நிகழ்ச்சிகள் கூட நிகழ்த்துவார்கள். அதுவும் மார்கழி மாதம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் நம் கல்லூரியில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி சிறக்க அமைவதற்கு காரணமாக இருக்கின்ற கலைமாமணி முரளி ஐயா அவர்களுக்கு நம் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நல்லா கைத்தட்டினீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். எப்படியெல்லாம் பயமுறுத்த வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா நானும் அங்கேருந்து தான் இங்கே வந்தேன். ஒவ்வொருவருடைய வலியும் வேதனையும் புரியும். எப்படா முடிக்க போகிறாங்க, சிறப்பு விருந்தினர் தான் பேசி முடிச்சாச்சே, இன்னும் என்ன அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யணும் இல்லையா? நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காங்க, வந்தவர்களை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு இல்லையா? ஆமாம், அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நிகழ்ச்சியை. இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு உங்களை போன்ற மாணவர் பருவத்திலே இலக்கியத்தின் மீது காதல் கொண்டு ஒவ்வொரு மேடைகளிலும் ஏறி பல பரிசுகளை பெற்று அடுத்து வர தலைமுறைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற முன்னேற்பாடோடு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இலக்கிய கூடல் அமைப்பு. இலக்கிய கூடல் அமைப்பில் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக நேர்த்தியாக அமைத்து கொடுக்கின்ற செயலாளர் திரு கோ மணி அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நம்ம தமிழ்துறை பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் விஜயகுமார் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டுகின்ற பொழுது உடனே சரின்னு சொல்வார். சில நேரம் அவரே ஃபோன் பண்ணி இந்த மாதம் நிகழ்ச்சி நடத்திடலாமா அப்படின்னு கேட்பார். ரொம்ப ஆர்வமாக தமிழை
அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொண்ட நாடறிந்த பேச்சாளர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி. நம் பள்ளியினுடைய கல்லூரி இயக்குனர் முனைவர் சாய் சத்யவதி மேம் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் முனைவர் மாலதி செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி. டாக்டர் எம்ஜிஆர் நிகர் பல்கலைக்கழகம் சென்னை உதவி பேராசிரியர் தா அன்பு அவர்களுக்கு தமிழ் பேரொளி விருதினை வழங்கி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் அமைப்பு இந்த கல்லூரியில் வழங்கி பெருமை கொள்கிறது. என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற வரிகளை வாழ்வியலாக கடைபிடிக்கும் மாண்பமை பேராசிரியர் தா அன்பு அவர்கள் எத்தகைய இடர் வந்தபோதும் சுடராக ஒளி வீசும் இவர் தம் தமிழ் இலக்கிய பணியை பாராட்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் இணைந்து தமிழ் பேரொளி விருது வழங்கி மகிழ்கின்றன. உங்களின் கரவொலியோடு தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.